ஊழியர்கள் போதகர்கள் அரசியலில் ஈடுபடலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த ஊழியர்கள் போதகர்கள் பர்டிகுலரா மினிஸ்ட்ரி இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்க இந்த உலக அரசியலில் ஈடுபடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈடுபடக்கூடாது. நேரடியா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தேயு 6:24, லூக்கா 16:13 நீங்க போய் வாசிச்சு பாருங்க. வசனம் தெளிவா சொல்லுது, 2 எஜமான்களுக்கு நீங்கள் வேலை செய்ய முடியாது. உலக பொருளுக்கும் நீங்க தேவனுக்கும் வேலை செய்ய முடியாது. இன்னைக்கு இந்த ஊழியர்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னன்னு கேட்டா, நம்ம எப்படியாவது இந்த அரசியலில் ஈடுபட்டு நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு நல்ல உரிமை வாங்கி கொடுக்கணும், போராடணும். நான் சொல்றேன், நமக்கென்று ஒரு ராஜா இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 ராஜாவே நம்ம கையில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது உலக பிரகாரமான இந்த ராஜாக்களை ஏற்படுத்தினவர் அவர்னு வசனம் சொல்லுது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் அவர் என்று. இந்த உலகத்தினுடைய மொத்த ராஜாக்களும் ஆர்டர் பண்றது காட். யார் ராஜாவா இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, யார் 4 வருஷத்துல போகணும், யார் 8 வருஷம் இருக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்றவர் கர்த்தர். யார் 10 வருஷம் இருக்கணும், யார் 10 வருஷம் இருக்க கூடாதுன்னு டிசைட் பண்றவர் கர்த்தர். அப்படி இருக்கும்போது நமக்கு தான் இன்னைக்கு பேலட் ஷீட், ஓட்டிங் மிஷின், அதுக்கு முன்னாடி வந்துட்டு கள்ள ஓட்டு, ஓட்டிங் மிஷின்ல வந்துட்டு நம்ம கள்ளத்தனம் பண்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம உலக பிரகாரமா அவங்க பேசுறது. நீங்களும் நானும் ஸ்பிரிச்சுவலி பேசணும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் கர்த்தர். எனக்கு இருக்கிறவர் மேலான ராஜா. நான் மேலான கவர்மெண்டோட ஆர்டன்ட் மினிஸ்டர். நான் அப்படி ஆர்டர் பண்ணப்பட்ட மினிஸ்டரா இருக்கும்போது நான் எதுக்கு இந்த உலக பிரகாரம் அதை விட தாழ்ந்த பதவிக்கு போட்டியிடணும்? என்னதான் கர்த்தர் ஊழியக்காரனா அபிஷேகம் பண்ணிட்டாரு. நான் ராஜாக்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டியவன். எப்பேற்பட்ட நேபுகாத்நேச்சராக இருந்தாலும் தானியேலுக்கு முன்பாக விழுந்துதான் ஆகணும். எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்தாலும் தானியேலுடைய சிங்கக்கேபிக்கு வாசல்ல வந்து நின்னுதான் ஆகணும். எப்பேற்பட்ட ராஜாக்களாக இருந்தாலும் யோசேப்புக்கு முன்னாடி விழுந்துதான் ஆகணும். அது சட்டம். தேவன் அப்படித்தான் வச்சிருக்கிறார். உங்களை என்னையும் அப்படி அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். நம்முடைய வாயின் வார்த்தைகள் ராஜாக்களை கலங்க பண்ணும். ஏரோது யோவான் ஸ்நானகனை பார்த்து பயப்படணும். ஆகாப்பு எலியாவை பார்த்து பயப்படணும். அவர்கள் ராஜாக்கள். நாங்கள் அதை காட்டிலும் மேலாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்கள். அந்த அத்தாரிட்டி உங்க கையில இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த உலகத்தின் ராஜ்யத்தின் மேல உங்களுக்கு ஆசையே வராது. இயேசு தெளிவா சொல்றாரு, நான் இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்காக வரல, நான் வந்தது பரலோக ராஜ்யத்துக்கு. பரலோக ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிக்க வந்தேன். அப்ப இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்துல நான் போட்டி போடவோ சண்டை போடவோ எனக்கு அதுல விருப்பம் இல்லை, அது எனக்கு தகுதியும் இல்லை. அதான் பில்லிகிரஹாம் ஐயா அழகா சொல்லியிருக்காங்க. என்ன பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நிக்க சொல்றீங்க, நான் நிக்க மாட்டேன். ஏன்னா நான் பிரசிடென்ட்டை விட மேலானவன். நான் அதுல போய் என்னோட தரம் தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை, என்ன டீப்ரமோட் பண்ணிக்கொள்ள விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் உங்களுக்கு பதிலாகவும் சொல்றேன். சோ ஊழியர்கள் இதுல ஈடுபடுவது நல்லதல்ல, தேவையும் இல்லை. நாம் இந்த ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல. எந்த ராஜ்யம் போனோம், எந்த ராஜ்யம் வரணுங்கிறது அவங்க கிட்ட இருக்கிற ஓட்டிங் மிஷின்லயோ அவங்க கிட்ட இருக்கிற பேலட்லயோ கிடையாது. நம்ம முழங்காலுக்கு கீழே தான் இருக்கு. நாம ஜெபிச்சா நமக்கு ஏத்த மாதிரி கர்த்தர் ராஜ்யத்தை கொண்டு வருவார். சபை சரியா இருந்தால் ராஜ்யம் சரியாக இருக்கும். அதனால இந்த ஊழியக்காரர்கள், என்ன கேட்ட கேள்விதான், ஊழியக்காரர்கள் அரசியலில் ஈடுபடலாமா? வசனம் நேரடியாக சொல்லியிருக்கு, தேவனும் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஊழியக்காரர்கள் அரசியலில் ஈடுபடுவது தவறு.